ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக காட்டின ப்ரொமோவும் ரொம்ப சுவாரஸ்யமான ப்ரொமோவாக இருந்துச்சு. அபி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. ராகவ் கடைசி நேரத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக முடிவு எடுத்ததெல்லாம் பார்க்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா மது விமலை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் ஸ்டோரியில் மென்டல் குரூப்லாம் பண்ண எல்லா பிளானும் அப்படியே தலைகீழாக மாறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் லாவண்யா கடைசியில் ராகவ் கிட்ட ரொம்ப கோவமாக பேசி எப்படி பார்த்தாலும் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு போனாங்க. ஆனால் அபி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா அபியோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா யாருமே ராகவ் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சது தான். ஆனால் அப்படிப்பட்ட அபி கடந்த 2 வாரமாக ஸ்டோரியை ரொம்பவுமே குழப்பிட்டாங்க. அதாவது ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மென்டல் குரூப்லாம் சேர்ந்து அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பயமாக தான் இருக்குது. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்லி நான் ரொம்பவுமே இப்போ வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஆனால் ப்ரொமோ எதுவும் வரல. நாளைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்க போகுது. ஏன்னா கண்டிப்பாக மதுக்கும் விமலுக்கும் இதே கல்யாணம் அந்த மேடையிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களும் அப்போ தான் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மதுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யோசிச்சு வச்சாங்க. இப்போ மதுவே விமலை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதே மேடையில் வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா லாவண்யா இதுக்கப்புறம் ராகவ கண்டிப்பாக பல விதங்களில் பழி வாங்குவாங்க. ஏற்கனவே ஒருத்தர பார்த்தோம்னா அந்த பத்திரத்துக்குள்ளார வச்சு ஒரு சைன் வாங்கி எம்டி பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்கல்ல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அதை வச்சு ஒருவேளை கம்பெனி எல்லாம் மொத்தமாக லாவண்யா எழுதி வாங்கிடுவாங்களோ, ராகவுக்கு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. இனிமேல் நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தெலுங்கு வெர்ஷனோட நம்ம தமிழ் வெர்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்டோரி மிஸ்ஸிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்து ராகவுக்கோ அபிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதனால் பயங்கர ஒரு எமோஷனல் ஒரு ட்ராக்கை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இதுக்கடையில் பார்த்தோம்னா ஆகாஷ் அந்த பைக் இதில் அதாவது ரேஸில் கலந்துக்கிறங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ட்ராக்கை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆகாஷுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். அதை வச்சு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியை கொஞ்ச நாள் கொண்டு வந்துட்டு ஒரு சில வாரங்களை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ராகவ் அபியோட ரொமான்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நமக்கு அது ரொம்பவுமே தேவைப்படுது. ஏன்னா இவங்க 2 பேரும் தொடர்ந்து டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம ராகவ் அபியோட ஜோடி சூப்பரான ஜோடி. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா சண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுங்கிறத நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.